Hey, hello friends, welcome back to the channel. How to create Dynex wallet. இந்த வீடியோவில் Dynex wallet-ஐ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோவுக்கு ஒரே லைக் மட்டும் பண்ணி விட்ருங்க. உங்ககிட்ட டைனெக்ஸ் கோயின் இருக்குது அப்படின்னா டிஎன்எக்ஸ் கோயின் இருக்குது அப்படின்னா ஸோ கரெக்டாக வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் தான் நீங்கள் ஹோல்டு பண்ணுறேன்னா ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். இப்போதைக்கு வந்து ஹார்ட்வேர் வாலெட் அப்படின்னு சொல்லி எந்த வாலெட்டுமே இப்போதைக்கு சப்போர்ட் இல்லை. ஸோ டேஞ்சம் வாலெட்டில் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க சில ஃப்ரெண்ட்ஸ். வந்து எஸ்ஆப் இப்போதைக்கு வரையும் எந்த ஒரு ஹார்ட்வேர் வாலெட்லேயும் சப்போர்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு ஹார்ட்வேர் வாலெட்டில் வந்து டைனெக்ஸ் கோயினை ஹோல்டு பண்ண முடியுமா அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களோட டைனெக்ஸ் கோயினை வந்து ஹோல்டு பண்றதுக்கு பெஸ்டான இடம் வந்து டைனெக்ஸ் வாலெட். அது வந்து ஒஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணப்பட்டது டீமாலேயே. டைனெக்ஸ் வாலெட்டை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா dynexwallet.dynexcoin.org லிங்கை வந்து நீங்க அக்சஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோக்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இல்லாட்டி அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும் அந்த லிங்க். ஸோ அதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இதில் வந்து உங்ககிட்ட டைனெக்ஸ் வாலெட் இது வரைக்கும் இல்லை அப்படின்னா கீழே பாருங்க கிரியேட் வாலெட் நவ். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் வந்து இந்த இமெயில் அட்ரஸும் ஒரு பாஸ்வேர்டையும் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கான ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துருங்க. நான் வந்து cryptoxtamil நம்மளோட இமெயில் அட்ரஸை கொடுத்துட்றேன். ஒரு பாஸ்வேர்டையும் கிரியேட் பண்ணிடுங்க. பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி போட்டு அதே பாஸ்வேர்டை வந்து கீழே ரீடைப் பண்ணிடுங்க. ஸோ ரீடைப் பண்ணி போட்டு சப்மிட் என்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாலெட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆயினோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் வாலெட்டு. இந்த வாலெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாகவே யூஸ் பண்ணணும்டா, அதாவது ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும்டா கண்டிப்பாக 2FA கோட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஆளுங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறேன்னு. இதில் ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீயை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் ஆத்தரைசேஷனில் போயிட்டு அதை லிங்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கே கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். as யூஸ்வலாக அடுத்தடுத்த வாலெட்டுகளுக்கெல்லாம் எப்படி நம்ம செய்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த வீடியோவில் அந்த ப்ராசஸை என்னால் செஞ்சு காட்ட முடியாது என்னோட செக்யூரிட்டி பர்பஸுக்காக. அதனால் இந்த வீடியோவில் அதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறமா அதை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் ஓவர்வியூவில் பார்த்தீங்கன்னா இதில் காமிக்குவாங்க என்னென்ன ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு. வாலெட்டுக்குள்ளே உங்களோட டைனெக்ஸ் கோயினை ரிசீவ் பண்ணிக்கொள்ள முடியும். ரிசீவ் பண்ண டைனெக்ஸ் கோயினை வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு வாலெட் தான். உங்களோட கோயினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும். மற்றபடி இதுல ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா பை டிஎன்எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இதுக்குள்ள ட்ரேடிங் எல்லாம் பண்ண முடியாது. இது டைரெக்டாக கூட உங்களோட சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே பை பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் காமிக்கும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு வாலெட் மட்டும்தான் உங்களோட கோயினை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இப்போதைக்கு வந்து டைனெக்ஸ் கோயினை நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சேஃப்டியான பிளேஸ் வந்து இந்த வாலெட் தான். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வச்சுக்கிறது எப்பவுமே அது வந்து சேஃப்டி இல்லைங்க. எனி டைம் அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படலாம். ஏன்னா சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தளவில், அதுவும் இந்த லோ லிக்விடிட்டி இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் பொறுத்தளவில் சொல்லப்படாத உண்மை வந்து உங்ககிட்ட பெரிய அமௌண்ட் வந்துச்சுன்னா உங்களோட அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. உங்களோட கோயின்ஸை எனி டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்படலாம். அதனால உங்ககிட்ட கோயின்ஸ் இருக்குதா அதை எப்படியாச்சும் ஒரு வாலெட்டுக்கு மாற்றி செக்யூராக வச்சுக்கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட பல வீடியோவில் சொன்னது தான் இந்த வீடியோலையும் சொல்ல போகிறோம். ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து $100 $500 $1000 அது இழக்கப்பட்டா பெரிய மனஸ்தாபம் இல்லை. ஆனால் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படின்ற உங்களோட டார்கெட் வரும்போது அது மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸாக கூட மாறி இருக்கலாம். கூனோ அந்த சந்தர்ப்பத்தில் உங்களோட கோயின் வந்து உங்கள் கையை விட்டு போனால் உங்களோட அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டா என்ன நடக்கும்ன்றதை திங்க் பண்ணி பாருங்க. அதனால இப்பவே மெதுவா மூவ் பண்ணிருங்க ஏதாச்சும் ஒரு வாலெட்டுக்கு. ஸோ டைனெக்ஸை பொறுத்தளவில் கரண்டா வந்து அவங்களோட வெப் வாலெட் மட்டும் தான் கரண்டா இருந்துகிட்டு இருக்குது. ஸோ டேஞ்சம் வாலெட்லாம் இப்போதைக்கு இல்லை. டேஞ்சம் வாலெட்ல மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து இன்டெகிரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து டேஞ்சம் வாலெட்ல வந்து டைனெக்ஸ் கோயின் இல்லை. ரோட் மேப்ல வந்து மோர் செயின்ஸை வந்து இன்டெகிரேட் பண்றதா அப்படி சொல்லியிருக்காங்க. பட் அதுல கூட வந்து டைனெக்ஸ் இல்லை தான். பார்க்கலாம் இன் மூவிங் ஃபார்வர்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹார்ட்வேர் வாலெட். எனிவே ஃப்ரெண்ட்ஸ், டேஞ்சம் வாலெட்டில் சப்போர்ட் பண்ணாத கோயின்ஸை வந்து அதுக்கு வாலெட்ஸ் இருக்கும். அவங்களோட ஒஃபிஷியல் வாலெட்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னதான் இருந்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ஹார்ட்வேர் வாலெட் தான் எப்போவுமே சேஃப். இந்த மாதிரி சாஃப்ட்வேர் வாலெட் வந்து எப்போவுமே சேஃப்டி இல்லை. ஏன்னா ஏதாச்சும் ஒரு லிங்க் உள்ள வருமெண்டா ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்ல உங்களோட ஹோல் அசெட்ஸை வந்து இழக்கப்படும். இதுதான் உண்மை. ஸோ நான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு ஹார்ட்வேர் வாலெட். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து டேஞ்சம் வாலெட். டேஞ்சம் வாலெட்டில் லேட்டஸ்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது கிரிப்டோ பேமெண்ட்டையும் எஸ் அ பேமெண்ட் மெத்தடாக எடுத்து வந்திருக்கிறாங்க.
ஸோ இதுக்கு முன்னாடி கார்ட் பேமெண்ட் அண்ட் பேபால் மட்டும் தான் இருந்தது. இப்போ கிரிப்டோ பேமெண்ட்டையும் கொண்டு வந்திருக்காங்க டேஞ்சம் வெப்சைட். இது ஒரு நல்ல ஒரு மூவ் தான். ஸோ டேஞ்சம் வாலெட் இல்லை அப்படின்னா பை பண்ணாதாக்கள் பை பண்ணி மூவ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்மளோட ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கூட தருவாங்க. டேஞ்சம் வாலெட் அவங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் பை பண்ணீங்கன்னா மட்டும். ஸோ தேவைண்டா யூஸ் பண்ணுறா யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ண. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரே லைக் பண்ணிட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.